11ஆம் அத்தியாயம் 45வது ஸ்லோகம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சேவம் நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயமுதிரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டிகி. அத்ருஷ்ட பூர்வம் கிருஷிதோ ஸ்மிருத்ருஷ்ட்வா பயேன ச பிரவ்யதிதம் தர்ஷய தேவரூபம் தேவேஷ ஜெகன்னிவாச. மொழிபெயர்ப்பு பொருளுரை படிங்க. நான் படிக்கிறேன் மாதாஜி. படிங்க. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கிய ஆஷா பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவுக்கு ஜெய். ஜெய். இதுவரை நான் என்றுமே கண்டிராத விஸ்வரூபத்தை பார்த்த பிறகு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் அதே சமயத்தில் பயத்தினால் எனது மனம் குழம்புகின்றது. எனவே தேவர்களின் இறைவனே, அகிலத்தின் அடைக்கலமே, என் மீது கருணை காட்டி மீண்டும் தங்களது தெய்வீக ரூபத்தை காட்டி அருள் புரிவீராக. பொருளுரை. அர்ஜுனன் எப்போதும் கிருஷ்ணருடன் நெருக்கமாக உள்ளான். ஏனெனில் அவன் அவருக்கு மிகவும் பிரியமான நண்பன். மேலும் ஒரு பிரியமான நண்பன் தனது நண்பனின் வைபவத்தை கண்டு மனம் மகிழ்வது போல தனது நண்பரான கிருஷ்ணரே பரமபுருஷ பகவான் என்பதிலும் அவரால் இத்தகைய அற்புதமான விஸ்வரூபத்தை காட்ட முடியும் என்பதிலும் அர்ஜுனன் மிகவும் மகிழ்ச்சியுற்றான். ஆனால் அதே சமயத்தில் அந்த விஸ்வரூபத்தை பார்த்த பின்னர் தனது களங்கமற்ற நட்பினால் கிருஷ்ணருக்கு பற்பல அபராதங்களை தான் இழைத்து விட்டதாக பயப்படுகின்றான். அத்தகைய பயத்திற்கு காரணம் ஏதும் இல்லை என்ற போதிலும் அவனது மனம் பயத்தால் குழம்பியுள்ளது. எனவே நாராயண ரூபத்தை காட்டும்படி அர்ஜுனன் கிருஷ்ணனிடம் வேண்டுகின்றார். ஏனெனில் அவரால் எந்த ரூபத்தையும் எடுக்க முடியும். இந்த பௌதீக உலகம் எவ்வாறு தற்காலிகமானதோ அவ்வாறே இந்த விஸ்வரூபமும் பௌதீகமானதும் தற்காலிகமானதும் ஆகும். ஆனால் வைகுண்ட லோகங்களில் அவர் தனது தெய்வீக ரூபத்தில் 4 கரங்களுடன் நாராயணராக விளங்குகிறார். ஆன்மீக வானில் எண்ணற்ற லோகங்கள் இருக்கின்றன. கிருஷ்ணர் தனது விரிவாங்கத்தின் மூலம் அவை ஒவ்வொன்றிலும் வெவ்வேறு பெயர்களுடன் வீட்டுள்ளார். இவ்வாறாக வைகுண்ட லோகங்களில் தோன்றியுள்ள ரூபங்களில் ஒன்றினை காண அர்ஜுனன் விருப்பப்பட்டார். ஒவ்வொரு வைகுண்ட லோகத்திலும் நாராயணரின் ரூபம் 4 கரங்களுடன் உள்ள போதிலும் அந்த 4 கரங்களில் சங்கு, சக்கரம், கதை மற்றும் தாமரையை அவர் தாங்கியுள்ள விதம் வேறுபடுகின்றது. இந்த 4 சின்னங்களை 4 கரங்களில் வைத்திருப்பதன் அடிப்படையில் நாராயணருக்கு வெவ்வேறு பெயர்கள் உள்ளன. இந்த ரூபங்களுக்கும் கிருஷ்ணருக்கும் வேறுபாடில்லை என்பதால் 4 கரங்களுடைய ரூபத்தை காட்டுமாறு அர்ஜுனன் வேண்டுகின்றார். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சோ நெக்ஸ்ட் ஸ்லோகாவும் அது சம்பந்தப்பட்டதுதான், அதையும் படிச்சிடலாம். கிருடீனம் கதினம் சக்கரஹஸ்தம் இச்சாமித்வாம் திரஷ்டும் அகம் ததைவ தேனைவ ரூபேன சதுர்புஜேன சகஸ்ரபாஹோ பவ விஸ்வமூர்த்தே. வேற யாராவது படிங்க. ஹரே கிருஷ்ணா. படிக்கட்டுமா மாதாஜி? மாதாஜி, பத்மா மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கி ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதாக்கு ஜெய். பெருவமே, 1000 கரங்களுடைய இறைவனே, தலையில் மகுடத்துடனும் கைகளில் சங்கு, சக்கரம், கதை மற்றும் தாமரை மலருடனும் விளங்கும் உமது 4 கை உருவில் உம்மை காண நான் விரும்புகிறேன். உம்மை அந்த ரூபத்தில் காண நான் பேராவல் கொண்டுள்ளேன். பொருளுரை. பிரம்ம சம்ஹிதையில் 5.39 ராமாதி மூர்த்திஷு கலா நியமேன திஷ்டம். இறைவன் ஆயிரக்கணக்கான உருவங்களில் நித்தியமாக வீற்றுள்ளார் என்றும் ராமர், நரசிம்மர், நாராயணர் போன்ற உருவங்கள் அவற்றில் முக்கியமானவை என்றும் கூறப்பட்டுள்ளது. ஆன்மீக உலகில் எண்ணிலடங்காத உருவங்கள் உள்ளன. ஆனால் முழுமுதற் கடவுளின் அத்தகைய உருவங்கள் அனைத்திற்கும் கிருஷ்ணரே மூலம் என்பதையும் அவரே இந்த விஸ்வரூபத்தினை தற்காலிகமாக ஏற்றுள்ளார் என்பதையும் அர்ஜுனன் அறிந்திருந்தான். எனவே அவரது ஆன்மீக ரூபமான நாராயண உருவத்தை காண அவன் தற்போது வேண்டுகின்றான். பரமபுருஷ பகவானின் மூல ரூபம் கிருஷ்ணரே என்றும் அவரிடமிருந்தே மற்ற அனைத்து விஷ்ணு ரூபங்களும் தோன்றின என்றும் ஸ்ரீமத் பாகவதத்தில் கூறியிருப்பதை இந்த ஸ்லோகம் உறுதிப்படுத்துகிறது. அவர் தனது சுய விரிவுகளிலிருந்து வேறுபட்டவர் அல்ல. அவரது எண்ணற்ற உருவங்கள் எல்லாவற்றிலும் அவர் இறைவனாகவே விளங்குகிறார். மேலும் தனது எல்லா ரூபத்திலும் அவர் இளைஞனை போன்ற பொலிவுடன் விளங்குகின்றார். இதுவே புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளின் நித்தியமான தோற்றம். கிருஷ்ணரை அறிபவன் ஜட உலகின் களங்கங்கள் எல்லாவற்றிலிருந்தும் உடனே விடுபடுகிறார். ஹரே கிருஷ்ணன். ஹரி போல். சோ இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா, விஸ்வரூபத்தை பார்த்த அப்புறம் அர்ஜுனாவோட ரியாக்ஷன்ஸ் இல்லைங்களா, அதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சோ அவர்
ஃபர்ஸ்ட் வந்து அவருக்கு வந்து தன்னோட ஃப்ரெண்டு வந்து இவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷம். அதை பிரபுபாத் சொல்றாரு. சோ அர்ஜுனா வந்து எப்பவுமே கிருஷ்ணாவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. சோ தன்னுடைய ஃப்ரெண்டு வந்து எவ்வளவு பெரிய ஆள் அப்படிங்கறதுல அவர் ரொம்ப முதல்ல சந்தோஷப்படுறாரு. ஆனா அதே சமயம் விஸ்வரூபத்தை பார்த்த அப்புறம் அவருக்கு வந்து ஐயோ நாம தப்பு பண்ணிட்டோம் போலயே. நாம வந்து இவ்வளவு நாளா இவனை வந்து ஏ கிருஷ்ணா வா போன்னு பேசிட்டோமே. யாதவா அப்படின்னா நம்ம கிண்டல் அடிச்சிட்டோமே. தப்பு போலயே அப்படின்ட்டு அவனுக்கு வந்து வெளவெளத்து போகுது அர்ஜுனாக்கு. அதனால பயத்துல வந்து மனம் குழம்பி போறாரு அர்ஜுனா. சோ அவர் வந்து இவருதான் அதனாலதான் நாராயண ரூபத்துக்கு காமிங்க. ஏன்னா பகவான் வந்து அந்த நாராயணரா பார்த்துட்டா தன்னோட மனசு அமைதியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனா வந்து கேக்குறாரு. விஸ்வரூபம் பாத்தீங்கன்னா அது ஒரு தற்காலிகமான ரூபம் தான். அது வந்து பௌதிக உலகத்துல எடுக்கிற தற்காலிக ரூபம். ஆனா பகவானுடைய நாராயண ரூபம் வந்து எட்டர்னல். அவர் எப்பவுமே எப்பவுமே நித்தியமா நாராயணரா இருப்பாரு. எண்ணற்ற வைகுந்தங்கள் இருக்கு நம்ம பார்த்திருக்கோம் இல்லைங்களா? சோ ஒவ்வொன்றிலையும் இப்ப பாத்தீங்கன்னா பகவானுடைய 4 கையில என்னென்ன இருக்கும்? சங்கு சக்கரம் சக்கரம், கதை, கதை, தாமரை. பத்மம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இப்போ ஒரு வைகுந்த லோகத்துல இருக்கிற கிருஷ்ணாவுக்கு வந்து இந்த கையில சங்கு இருந்தா இன்னொருத்தருக்கு இந்த கையில இருக்குமா? ஒரு இந்த கையில தாமரை இருந்தா இன்னொருத்தருக்கு இந்த கையில, அந்த மாதிரி அதை வச்சு அவருக்கு வெவ்வேறு பெயர்கள் இருக்குமா? சோ எண்ணற்ற வைகுந்த உலகங்கள்ல பகவான் இதே 4 கை ரூபத்திலேயே வெவ்வேறு மாதிரி இருப்பாராமா. ஒரே மாதிரி இருக்க மாட்டாரு, வெவ்வேறு மாதிரி இருப்பாராம். சோ இவருக்கு துருவா முன்னாடி யார் தோன்றுனாங்க உங்களுக்கு தெரியுமா? மாதாஜி, துருவர் இருக்கார் இல்லையா? துருவர் முன்னாடி பகவான் தோன்றுவார் இல்லையா? அவருக்கு பேர் தெரியுமா உங்களுக்கு? யாருக்காவது ஐடியா இருக்கா? அந்த கிருஷ்ண அதாவது நாராயணர் வரார் இல்லையா? ஓம் நமோ பகவதே வாசுதேவாயன்னு அவரு ஓம் நமோ நாராயணாய என்ன சொல்லுவாரு? ஓம் நமோ பகவதே வாசுதேவாயன்னு சொல்லுவாரு துருவா. எஸ். சோ அவரு முன்னாடி வரவர் பேரு விஷ்ணு கர்ப்பா. சரியா? பகவானுடைய அந்த ஃபார்ம் வந்து விஷ்ணு கர்ப்பா அப்படிங்கிறது அவருடைய பேரு. அது மாதிரி பகவான் வந்து எண்ணற்ற வைகுந்தங்கள்ல எண்ணற்ற ஒரு இதுல இருக்கார், ஃபார்ம்ல இருக்கார். அவர் நினைச்சா அவர் என்ன ஃபார்ம் வேணா எடுக்கலாம் இல்லைங்களா? எடுக்கலாமா இல்லையா? கண்டிப்பா. நீங்க நினைச்சு பாருங்களேன், ஏதாவது உருவம் மாறுதுன்னு பார்ப்போம். மெடிடேட் பண்ணி பாருங்க, ஏதாவது உருவம் கிருவம் மாறுதா என்னமோ. அதே ஒழுங்கா போட தெரியாது நம்மளுக்கு இல்லைங்களா? மாறுவேஷம் போட்டு அந்த வரும்ல மண்டையில இருக்கிற கொண்டையை மறைக்க தெரியல, அந்த மாதிரி மாறுவேஷம் ஒழுங்கா போட தெரியாது. ஆனா பகவான் பாத்தீங்கன்னா என்ன ஃபார்ம் வேணா எப்ப வேணாலும் எடுப்பாராம். அவருடைய இஷ்டம். வராரு, திடீர்னு நரசிம்மரா வராரு. நரசிம்மர்லாம் பாருங்க, அவர் இருந்த டைமே மொத்தமே 15 நிமிஷம் தானாமா நரசிம்மரா வந்து. சோ அவர் வந்து அதுக்காக வேண்டி அவர் அந்த தூணுக்குள்ள பின்னாடி வேற மறைஞ்சிட்டு வேற இருந்தாராமா. பக்தனுக்காக பகவான் எண்ணற்ற உருவங்கள் எடுக்கிறாங்க. அதான் வந்து அடுத்துல கொடுத்திருக்காங்க. ராமாதி மூர்த்திஷு கலா நியமேன திஷ்டான். சோ ராமர், நரசிம்மன், நாராயணர் இதெல்லாம் வந்து ஆன்மீக உருவுல எண்ணற்ற உருவங்கள் இருக்கான். ஆனா எல்லாத்துக்கும் மூலம் யாரு? கிருஷ்ணர். கிருஷ்ணர் இருந்துதான் எல்லாமே வருது. சரிங்களா? சோ அந்த வைகுந்த லோகங்கள டாப் மோஸ்ட் இது கோலோக விருந்தாவனம். அங்க பகவான் என்ன ஃபார்ம்ல இருக்காரு? கிருஷ்ணா. கிருஷ்ணா. அங்க எத்தனை கை? 4 கை தான். 4 கை. 2 கை மாதாஜி. குழம்பிட்டீங்களோ? மனுஷம் ரூபம். அவர் வந்து மனுஷன் மாதிரி இருக்காரு இல்லையா? அவரு தனைய மாதிரி நம்மள படைச்சாரு. நம்மள மாதிரி அவரு இல்ல, அவரு தனைய மாதிரிதான் நம்மள படைச்சிருக்காரு இல்லையா? 2 கை ரூபம். பகவான் வந்து கோலோக விருந்தாவனத்துல 2 கை ரூபம். உங்களுக்கு எல்லாம் அந்த ஃபேமஸ் பாஸ்ட் டைம் தெரியும். சோ கோபிஸோட ஒரு ராசலீலா பண்ணிட்டு இருக்கப்போ திடீர்னு காணாம போயிருவாரு, ஒளிஞ்சுக்குவாரு. அப்ப வந்து கோபிஸ் தேடி ஓடி வருவாங்க. அப்ப திடீர்னு அவங்க முன்னாடி போய் 4 கை ரூபத்துல நிப்பாரு. உடனே அவங்க சாஷ்டாங்க பிரணாமம் பண்ணிட்டு நாராயணா கிருஷ்ணா எங்க அப்படின்னு கேட்பாங்களாமா. கேட்டு அவங்க ஓடிடுவாங்க. ஆன்சர் கூட வெயிட் பண்ண மாட்டாங்க, ஓடிடுவாங்க. அப்ப ராதாராணி அங்க வராங்க.
அவங்கள பார்த்த உடனே கிருஷ்ணாவோட இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற 2 கை மெல்ட் ஆயிருமாமா அன்புனால. ராதாராணிக்கு முன்னாடி அவரால் பொய் சொல்ல முடியாது. சோ அந்த மாதிரி பகவானுடைய அந்த 4 கை ரூபம் வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் அது வேற. கிருஷ்ணானா நம்மள மாதிரி அப்படின்னு தான் அவங்களோட ஃபீல் கோலோக விருந்தாவனத்துல. சோ விஸ்வரூபத்தை வந்து தற்காலிகமா தான் ஏற்றிருக்கான்னு கிருஷ்ணாக்கு தெரியும். சோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து அந்த 4 கை ரூபத்தை பார்க்கணும்னு அர்ஜுனா விரும்புறாரு. அவர் எல்லா ரூபத்திலும் இறைவனை போன்ற பொலிவோட இருக்கிறார். சோ அதனால ஃபர்ஸ்ட் வந்து இந்த 4 கை ரூபம் எனக்கு காமிங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ நெக்ஸ்ட் ஸ்லோகா பாத்திரலாம். ஸ்ரீ பகவான் உவாச்ச மயா பிரசேன தவார்ஜுனேதம் ரூபம் பரம் தர்ஷிதம் ஆத்மயோகாத் தேஜோமயம் விஸ்வம் அனந்தமாத்யம் யன்மே த்வத் அன்யேன திருஷ்ட பூர்வம். யாராவது படிங்க, வேற யாராவது? சாந்தி மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மாதாஜி. ம். ஹரே கிருஷ்ணா. புருஷோத்தரமான முழுமுதற் கடவுள் கூறினான், எனது அன்பு அர்ச்சுனா, எனது அந்தரங்க சக்தியின் மூலம் இந்த தெய்வீகமான விஸ்வரூபத்தை நான் இந்த உலகத்தினுள் மகிழ்வுடன் காண்பித்தேன். எல்லையற்றதும் பிரகாசம் மிக்கதுமான இந்த ஆதி ரூபத்தை இதற்கு முன் உன்னை தவிர வேறு யாரும் கண்டதில்லை. பொருளுரை: அர்ஜுனன் பரமபுருஷனின் விஸ்வரூபத்தை காண விரும்பினான். எனவே தனது நண்பனான அர்ஜுனனின் மீதான கருணையால் பிரகாசமும் வைபவமும் நிறைந்த தனது விஸ்வரூபத்தை பகவான் கிருஷ்ணர் காட்டினார். இந்த ரூபம் சூரியனை போன்று பிரகாசத்துடன் இருந்தது. அதன் பல்வேறு முகங்களில் விரைவாக மாறிக்கொண்டிருந்தன. தனது நண்பனான அர்ஜுனனின் விருப்பத்தை பூர்த்தி செய்வதற்காக மட்டுமே கிருஷ்ணன் இந்த ரூபத்தை காட்டினார். இது மனிதனின் கற்பனை கெட்டாத அந்தரங்க சக்தியின் மூலம் கிருஷ்ணரால் தோற்றுவிக்கப்பட்டது. இறைவனின் இந்த ரூபத்தை அர்ஜுனனுக்கு முன் வேறு யாரும் பார்த்ததில்லை. ஆனால் அர்ஜுனனுக்கு இந்த உருவம் காட்டப்பட்டதால் சொர்க்க லோகங்களிலும் விண்வெளியிலும் இதர கிரகங்களிலும் இருந்த மற்ற பக்தர்களாலும் இதனை காண முடிந்தது. இதற்கு முன் அவர்கள் இதனை கண்டதில்லை. ஆனால் அர்ஜுனன் உதவியால் அவர்களாலும் காண முடிந்தது. வேறு விதமாக கூறினால், அர்ஜுனனுக்கு காட்டப்பட்ட விஸ்வரூபத்தை கிருஷ்ணரின் கருணையால் இதர பக்தர்கள் சீடர்கள் அனைவராலும் காண முடிந்தது. துரியோதனிடம் கிருஷ்ணர் சமாதானத்திற்கு தூது சென்ற போது துரதிருஷ்டவசமாக அவன் சமாதான கோரிக்கையை ஏற்கவில்லை. அச்சமயத்தில் கிருஷ்ணர் துரியோதனனுக்கு விஸ்வரூபத்தை காட்டியதாக ஒருவர் கருத்துரைத்துள்ளார். ஆனால் உண்மை என்னவெனில் தனது விஸ்வரூபத்தின் ஒரு பகுதியை மட்டுமே கிருஷ்ணர் அப்போது வெளிப்படுத்தினார். அத்தகு ரூபங்கள் எல்லாம் அர்ஜுனனுக்கு காட்டப்பட்ட ரூபத்திலிருந்து மாறுபட்டவை. இந்த உருவத்தை இதற்கு முன் வேறு எவரும் கண்டதில்லை என்று இங்கே மிக தெளிவாக கூறப்பட்டது. ஹரே கிருஷ்ணா. சோ பகவானே தெளிவா சொல்லிட்டாரு பாருங்க. எனது அன்பு அர்ஜுனா, அவர் இப்ப பகவான் வந்து எந்த சக்தியின் மூலம் தன்னுடைய விஸ்வரூபத்தை காமிச்சேன்னு சொல்றாரு? அந்தரங்க சக்தி. பகவான் வந்து தான் ஒரு ஏதோ ஒரு அவதாரம் எடுக்க முடிவு பண்ணிட்டாருன்னா எந்த சக்தி யூஸ் பண்ணுவாரு? சக்தி யூஸ் பண்ணி எடுப்பாரு. ஆனா நம்மள கண்ட்ரோல்ல வைக்கணும்னா யாரை யூஸ் பண்ணுவாரு? மாயாசக்தி. அது என்ன சக்தி? வந்து பகிரங்க சக்தி. சோ பகவான் வந்து இங்க இந்த விஸ்வரூபம் காமிக்கிறது தன்னுடைய அந்தரங்க சக்தி மூலம் காமிச்சு அப்படின்னு சொல்றாரு. எல்லையற்றதும் பிரகாசமிக்கதுமான இந்த ஆதி ரூபத்தை இதற்கு முன் உன்னை தவிர வேறு யாரும் கண்டதில்லை. சோ எல்லையற்றது, அன்லிமிட்டெட். விஸ்வரூபம் எப்படி இருந்துச்சுன்னா, நம்மளால நம்ம இந்த பௌதீக மூளை பௌதீக கண்ணோட்டத்தை வந்து பார்க்கவும் முடியாது, புரிஞ்சுக்கவும் முடியாது. எல்லையற்றது, எங்க பார்த்தாலும் அப்படியே நிறைஞ்சு இருக்குது ஃபுல்லா. பகவான் தான் ஃபுல்லா இருக்காரு. நிறைய முகம், நிறைய வாய், அவ்வளோ ஒரு பிரகாசம், அப்படி ஒரு ஜொலிக்குதாம் அந்த விஸ்வரூபம். சோ அத வந்து இதுக்கு முன்னாடி வேற யாருமே பார்த்தது இல்ல. ஆனா இப்ப வந்து என்ன நடக்குது? இப்ப போர்க்களத்துல பகவான் காமிச்சதுனால எல்லாருமே பாக்குறாங்க இல்லைங்களா? மேல் லோகத்துல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அந்த விஸ்வரூபத்தை பாக்குறாங்களாம். சோ இதுல சில புத்திசாலிங்க கேட்பாங்க, நாம கூட பார்த்திருக்கோம் இல்லையா, கிருஷ்ணா இந்த இன்னொரு விஸ்வரூபம் வந்து துரியோதனோட சபையில் நடந்தது.
அந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கா? எப்ப நடக்கும் அது? தூதரா போகும்போது, பாண்டவ தூதரா, பாண்டவ தூதரா யாரு போறா? பகவான் கிருஷ்ணர். கிருஷ்ணர். அப்ப அர்ஜுனா என்ன ட்ரை பண்ணுவாரு? துரியோதனன் அவரை ஆ. கீழே வந்து குழிக்குள்ள விழறதுக்காக கீழே வந்து அந்த மல்லர்கள் எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருப்பாரு. உம் அவரை அதுல வந்து கோவம். அவரை வந்து கிருஷ்ணர் அரெஸ்ட் பண்ணிட்டா போர் வராதான். நடப்பு பாருங்களேன், சீப்பு ஒளிச்சு வச்சா கல்யாணம் நிக்கிற மாதிரி. கிருஷ்ணர் முதலாவது அரெஸ்ட் பண்ண முடியுமா? புயல் காத்த வந்து குடத்துக்குள்ள அடிக்கிற மாதிரி. சோ துரியோதனாவோட அந்த எண்ணம் வந்து மண்ணா போயிருது. பகவான் என்ன எடுக்கிறாரு அப்பயும் அங்க? ஒரு விஸ்வரூபம். ஆனா அது வந்து ரொம்ப லிமிட்டெட். இது வந்து இங்க காமிச்சது வந்து அன்லிமிட்டெட். அங்க வந்து உருவத்தை மட்டும் பெருசு பண்ணி காமிக்கிறாரு. தன்னுடைய உருவத்தை பெருசு பண்ணி காமிக்கிறாரு, அவ்வளவுதான். ஆனா இங்க பாக்குறது அப்படி கிடையாது. இந்த விஸ்வரூபத்துல எல்லாமே பிரபஞ்சம் ஃபுல்லா அதுல இருக்கு, அன்லிமிட்டடா இருக்கு. அதனாலதான் சொல்றேன், நம்முடைய பௌதீக மூளை, பௌதீக அறிவு, பௌதீக கண்கள் இது எல்லாம் வச்சு புரிஞ்சுக்கவே முடியாது. பகவானை நம்மளால என்ன பண்ணாலுமே புரிஞ்சுக்க முடியாது. அதனாலதான் எதனால வந்து நம்ம ஆச்சாரியா சொல்றதை நம்ம கேட்கணும், நம்பணும்னு சொல்றாங்கன்னா, நம்மளுடைய புலன்கள் எல்லாமே வந்து எல்லைக்குட்பட்டவை. ஒத்துக்கிறீங்களா? லிமிட்டெட் இல்லைங்களா? இந்த மீல்ஸ்ல கூட லிமிட்டெட் அன்லிமிட்டெட்னு சொல்லுவாங்க. எதுக்கு அன்லிமிட்டெட் மீல்ஸ் வைக்கிறாங்க தெரியுங்களா? ஒரு அளவுக்கு மேல மனுஷனால கண்டிப்பா சாப்பிட முடியாது இல்லையா? எவ்வளவு பெரிய ஒரு பசி இருக்கிறவங்களா இருந்தாலுமே ஒரு அளவுக்கு மேல அவங்களால சாப்பிட முடியாது. அன்லிமிட்டெட் மீல்ஸ் தான் அவங்களுக்கு ஆக்சுவலா லாபம். அவங்க அதிகமா சாப்பிட முடியாது. சோ அது மாதிரி நம்மளுடைய புலன்கள் எல்லாம் லிமிட்டெட், குறிப்பிட்ட எல்லைக்குள்ளதான். எனக்கு இப்ப இங்கிருந்து பாக்குறேன்னா எனக்கு வெறும் எங்க வீட்டு செவுரு தான் கண்ணுக்கு தெரியுது. ஈரோடு ஃபுல்லாவா தெரியுது? இல்ல பிரபஞ்சம் ஃபுல்லா எனக்கு தெரியுதா? என்னோட பார்வை அவ்வளவுதான். காது கேட்கறது அப்படிதான். வயசாக அதுவும் கேட்க மாட்டேங்குது. ஏங்க மாதாஜி, பாஞ்சாலி மாதாஜி, எங்களுக்கு எல்லாம் இப்பவே கேட்க மாட்டேங்குது. அது பிள்ளைங்க எல்லாம் வந்து இப்போ பாட்டெல்லாம் சவுண்டா கேட்டு கேட்டு அதுக்கு சீக்கிரமா இயர் ட்ரம் எல்லாம் போயிருன்னு நினைக்கிறேன். காதுல நேரம் மாட்டிக்கிச்சு. சோ அதுவும் லிமிட்டெட். எல்லாமே என்னுடைய புலன்கள் எல்லாமே லிமிட்டெட் தான். சோ என்னோட லிமிட்டெட் புலன்களை வச்சு அன்லிமிட்டடான பகவானை நான் எப்படி புரிஞ்சுக்க முடியும்? அப்போ அவரை பத்தி தெரிஞ்சவங்க யாராவது சொன்னாதான் எனக்கு புரியும் இல்லைங்களா? சும்மா நானே எப்படி புரிஞ்சுக்க முடியும்? இப்போ அமெரிக்கால என்ன நடக்குதுன்னா, அமெரிக்கால இருந்து வந்தவங்களை கேட்டாதான் தெரியும். நான் இங்க இருந்துட்டு மனக்கற்பனை பண்ணா ஒண்ணுமே தெரியாது இல்லைங்களா? சோ அது மாதிரி பகவானை பத்தி தெரியணும்னா பகவான் கூட இருந்துட்டு வந்தவங்க அவங்கள கேட்டாதான் தெரியும். ஆச்சாரியாஸ்லாம் பகவானால அங்கிருந்து அனுப்பப்பட்டவங்க, கிருஷ்ண லோகத்துல இருந்து நமக்காக அனுப்பப்பட்டவங்க. அவங்களுக்கு வந்து அங்க என்ன நடக்குன்னு தெரியும். சோ இங்கேயும் என்ன நடக்குன்னு அவங்களுக்கு தெரியும். சோ ஒவ்வொரு ஆச்சாரியாமே எப்படின்னா நம்ம மேல இருக்கிற காரணமற்ற கருணையினால இங்க வராங்க. நாம எப்படி சஃபர் ஆகுறோமோ அதே மாதிரி அவங்களும் கஷ்டப்படுறாங்க. சோ அந்த பக்தி தீர்த்த சுவாமின்னு சொல்லி அவரோட ஸ்டோரி எனக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 30 ரவுண்ட் 40 ரவுண்ட்லாம் கூட ஜபம் பண்ணுவாராமா. சோ பிரபுபாதோட டிசைபிள் அவரு. அவர் வந்து ஆப்பிரிக்கன் அவரு. அவ்வளோ இதா இருந்தவருக்கு வந்து திடீர்னு வந்து ஆக்சுவலா வந்து அவர் பார்க்கவே என்ன நடந்ததுன்னா, பிரபுபாதோட டிசைபிள் பிரபுபாத் காலத்துல உள்ள சேர்ந்தவங்க நிறைய பேர் மூவ்மெண்ட் விட்டு வெளியே போக ஆரம்பிச்சிட்டாங்களாம் பிரபுபாத் டெத்துக்கு அப்புறம். இவருக்கு ரொம்ப மன வருத்தமா இருந்தா. பகவானே எனக்கு இதுக்கு ஏதோ ஒரு தீர்வு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டே இருப்பாராம். என்ன ஆயிடுச்சுன்னா இவருக்கு வந்து ஸ்பைன்லயே கேன்சர் வந்துருச்சு. கேன்சர் வந்துருது. சோ இவருக்கு வந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதோட வந்து இவர் வந்து பயங்கரமா ப்ரீச்சிங் பண்ணாரு. பயங்கரமா ப்ரீச் பண்ண கொஞ்சம் கூட அதுக்காக அசரல. அதோடயே போய் கீர்த்தனை எல்லாமே கிளாஸ் கொடுக்கறது எல்லாமே பண்ணாரு. சோ நிறைய பேர் வெளியே போனாங்களே அவங்களும் இவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி திருப்பி உள்ள வந்தாங்களாம். இவருக்கு பயங்கர சந்தோஷம். சரி நாம இன்ஸ்பயர் பண்ணி எல்லாம் திரும்பி வராங்க, அட்லீஸ்ட் அவங்க வந்து திருப்பி மூவ்மெண்ட்குள்ள வந்துட்டாங்களே அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். அந்த கேன்சர்னால அவருக்கு பயங்கர வேதனை. கடைசியாக எலும்புலாம் உடைஞ்சு போற அளவு ஆயிடுச்சாமா. ஆனா நீங்க அவரோட வீடியோ ஏதாவது கிடைச்சா பாருங்க. அப்படியே அவர் கீர்த்தன் பண்ற பார்த்தா கண்டிப்பா அழுதுருவீங்க. அப்படியே ஹரே கிருஷ்ணா சொல்லி அழுதுகிட்டே சொல்றாரு. அப்படி ஒரு கான்சியஸ்ல அவர் வந்து சொல்லுவாரு. சோ பக்தர்களுக்கும் வந்து சோதனை வருது. ஆச்சாரியாஸ்க்கு சோதனை, பிரபுபாத்துக்கு வராத சோதனையே இல்ல.
கையில ஒத்த ரூபா இல்லாம அவர் ரோட்ல அமெரிக்கால வந்து சுத்திட்டு இருந்தாரு. ஒத்த ரூபா கிடையாது. ஒரு ஹிப்பி ஒரு நாள் இவரை கொல்ல வந்தான். இத்தனையும் மீறி அவர் பொறுத்துக்கிட்டு, அதுவும் ஃபர்ஸ்ட் ப்ரீச் பண்றப்ப யாருமே இருக்க மாட்டாங்க ரூம்குள்ள. இவர் வந்து சும்மா ரூம்குள்ள உட்காந்து கிளாஸ் கொடுப்பாராமா. நாரதர்லாம் வந்து கிளாஸ் கேட்பாங்களாம். தேவர்கள்லாம் வந்து கிளாஸ் கேட்பாங்களாம். சோ ஆச்சாரியாஸும் வந்து எதுக்காக இந்த கஷ்டமெல்லாம் படுறாங்க அப்படின்னா, நாம என்ன சொல்லிருவோம்னா, உங்களுக்கு என்ன? நீங்க உங்களுக்கெல்லாம் வந்து அழகு போல கிருஷ்ணா கான்ஷியஸ் கிடைச்சு அதாவது லட்டு மாரி எல்லாம் நடக்குது. எனக்கு அப்படியா? அப்படின்னு நம்ம கேட்டுருவோமா. அதனாலதான் ஆச்சாரியாஸ் நம்மள மாரியே ஒரு லைஃப் வாழ்றாங்க. வாழ்ந்து நம்மளுக்கு வந்து கிருஷ்ணா கான்ஷியஸ் குடுக்குறாங்க. இப்போ இப்ப பாத்தீங்கன்னா, பகவானே பகவத்கீதைய கிருஷ்ணா எங்க வேணாலும் குடுத்திருக்கலாம். அர்ஜுனா வீட்ல இவர் எவ்வளவோ நாள் அர்ஜுனா கூட பேசிட்டு இருக்காரு. அப்ப குடுத்திருக்கலாம் இல்லையா? எதுக்காக போர்க்களத்துல குடுக்குறாரு? அதனுடைய முக்கியத்துவம் அப்பதான் தெரியும் ஏன்னா அப்படின்றதுக்காக. நாம என்ன சொல்லுவோம்னா, உங்களுக்கு என்ன கிருஷ்ணா தெரியும்? நான் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா? அப்படின்னு கேட்டுருவோமா. அதனால போர்க்களத்துல வச்சு குடுக்குறாரு. அர்ஜுனாக்கு அவ்வளவு கஷ்டத்த குடுத்து, அவர கேள்வி கேட்க வச்சு போர்க்களத்துல குடுக்குறாரு. சோ இது எல்லாம் பகவானுக்கு வந்து நாம எப்படி எப்படி யோசிப்போம் நல்லா தெரியும் இல்லையா? ஏன்னா அவர்தான் நம்மள படைச்சிருக்காரு. அவங்கதான் யோசிக்கணும். சோ நாம என்னென்ன கேள்வி கேட்போம், என்னென்ன யோசிப்போம், அதுக்குதான் வந்து இந்த மாதிரி கிருஷ்ணா குடுக்குறாரு. சோ டிவோட்டீஸ் அவங்கலாம் வந்து பியோர் டிவோட்டீஸ் இங்க வர்றதே வந்து நம்ம மேல இருக்கிற காஸ்ட்லெஸ் மர்சி காரணமற்ற கருணையினாலதான். சோ அவங்க எல்லாம் பாகவதம் படிக்க படிக்க பாத்தீங்கன்னா பாகவத்துல ஒவ்வொரு பாஸ்ட் டைம்லயுமே ஒரே ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமா சொல்லிட்டே வராங்க. என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிவோட்டி அசோசியேஷன், பக்தர்கள் சங்கம். துருவா சொல்றாரு, பகவானே எனக்கு பக்தர்கள் சங்கம் கொடுங்க. அதே மாதிரி நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா வினா வினா மகத்பாத ரஜோபிஷேகம் அப்படி இருக்கும். அதாவது தூய பக்தர்களுடைய காலடி வந்து பட்டுதுன்னா அந்த இடமே ஒரு புண்ணிய தீர்த்தம் மாதிரி ஆயிருமா. சோ பக்தர்களுடைய அசோசியேஷன் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல வருது பாகவத்துல. நான் கூட என்னடா அது இப்ப இப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியல. இப்ப படிக்கிறப்ப நிறைய இடத்துல அது வந்து குடுத்திருக்காங்க. ஏன் அப்படின்னா தனியா வந்து என்னால கண்டிப்பா பக்தி பண்ணவே முடியாது. நான் ஏதோ ஒரு இடத்துல நான் என் பாட்டுக்கு உட்கார்ந்து நான் பகவத்கீதை படிக்கிறேன், பாகவதம் படிக்கிறேன் அப்படின்னு நான் படிச்சு நானே டிவோட்டி ஆயிருவேனா கண்டிப்பா முடியாது. பக்தர்கள் சங்கம் கண்டிப்பா வேணும். இப்ப நீங்க எல்லாமே அதுக்குதான் ஓடி வரீங்க இல்லையா? நீங்களா நினைச்சா வீட்ல நீங்களே படிக்கலாம். ஒரே ஒரு நிமிஷம் மாதாஜி பெல் அடிக்குது பாத்து. ஹரே கிருஷ்ணா. சாரி மாதாஜி, ஒரு டேப்லெட் கொண்டு வந்தாங்க. சோ நான் இப்ப சொன்ன மாதிரி பக்த சங்கம் துருவா கேக்குறாரு, பகவானே எனக்கு பக்த சங்கம் கொடுங்கன்னு கேக்குறாரு. பிரச்சேதா ஸ்டோரி வந்தது, அதுலயும் அவங்க சொல்றாங்க எங்களுக்கு பக்த சங்கம் வேணும். நிறைய இடத்துல அது இருக்கு. பக்த சங்கம் இருந்தா அது மூலமா தான் வந்து
நாம பக்தி பண்ண முடியும். அதுக்காக தான் பிரபுபாதர் இந்த இஸ்கான் நிறுவனத்தையே வந்து நிறுவனர். பக்த சங்கம் வேணும். அதுல வந்து பக்தர்கள் ஒன்று கூடி டிஸ்கஸ் பண்ணணுமா. நேத்து கூட பாத்தீங்கன்னா, இங்க பக்தி வேதாந்த அகாடமி அத சொன்னேன் இல்லையா? ஞாயித்துக்கிழமை பக்தி வேதாந்த அகாடமியோட 25வது ஆண்டு விழா நடந்துச்சு. சோ அங்க வந்து பேசின அந்த மகாராஜெல்லாம் சொன்னாங்க, பிரபுபாத் இருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. அவருக்கு வந்து இந்த மாரி அகாடமி இந்த மாரி அகாடமி மாரி ஆரம்பிச்சு மக்களுக்கு வந்து கிருஷ்ண பக்திய சொல்லிக் குடுக்கணும். அந்த மாரி டீச்சிங் மாரி பண்ணணும். அப்படிங்கிறது தான் பிரபுபாதோட ஆசை. கோயிலா நிறுவறத விட, ஒரு அகாடமி மாரி ப சொல்லி தர்றது தான் வந்து பிரபுபாத்க்கு ரொம்ப ஆசையாம். சோ பிரபுபாத் இருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லி அந்த சுகதேவ கோஸ்வாமி மகாராஜ் ஒருத்தர் வந்தாரு. அவர் சொல்லிட்டு இருந்தாரு. அவரு பாத்தீங்கன்னா, அவர் டாக்டராமா. அவர் படிச்சதெல்லாம் கேட்டா நமக்கு தலை சுத்துது. எம்பிபிஎஸ் என்னென்னமோ படிச்சிருக்காரு. அங்க இருக்கிறவங்க பிரம்மச்சாரி, சன்னியாசிஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா, யாருமே கம்மியா படிச்சவங்க ஒருத்தர் இல்ல. எல்லாம் பிடெக், எம்டெக், ஐஐடி அந்த அந்த நம்ம மகாராஜே என்ஐடி திருச்சியில தான் படிச்சாரு. சோ அவ்ளோ படிச்சவங்க தான் வந்து உள்ள இருக்காங்க. அவங்க யோசிச்சு பாருங்க. அவங்கலாம் இன்னைக்கு சம்பாரிச்சாங்கன்னா, வெளியில போய் கோடிக்கணக்குல சம்பாரிக்கலாம். லட்சக்கணக்கு மகாராஜாலாம் அவரோட வயசுக்கு அவரு வந்து 40 வருஷமா 40, 50 வருஷமா இஸ்கானுக்குள்ள இருக்கிறாரு. அவரு அந்த கரெக்ட்டா சம்பாரிக்கிற வயசுல விட்டுட்டு வந்துட்டாரு. அப்ப இருந்து சம்பாரிச்சிருந்தா இந்நேரம் எவ்ளோ கோடியே சம்பாரிச்சிருப்பாரு. பயங்கர பிரில்லியன்ட் மகாராஜெல்லாம். ஆனா, அவங்களுக்கு வந்து நல்லா புரியுது. இது பௌதீக வாழ்க்கை வேஸ்ட்டு இல்லைங்களா? இல்லைன்னா அவங்களோட கேலிபருக்கு அவரு இன்னைக்கு அந்த கோயம்புத்தூர் டெம்பிள் இன்னும் முடிக்க முடியாம திணர்றாரு. அவரு சம்பாரிச்சிருந்தாருனாவே, அதுவே வந்து அவருக்கு வந்து கோயில் என்ன வேணா பண்ணலாம். ஆனால், அவங்க கிருஷ்ணா கான்ஷியஸ் நம்மளுக்கு குடுக்கணும். மகராஜ் இல்லைன்னா இன்னைக்கு வந்து கோயம்புத்தூர்ல எதுவும் இல்ல. நாங்கலாம் யாரும் இல்ல. நாங்கலாம் உள்ள வந்திருக்க மாட்டோம். அவர் மகராஜ்ன்னா சத்புஜா பிரபு இல்ல. சத்புஜா பிரபு இல்லைன்னா நாங்க இல்ல. சோ அவரு தன்னுடைய காஸ்ட்லெஸ் மெர்சி குடுக்குறாரு. தன்னுடைய இளமைய பூரா வைக்கிறாங்க இல்லீங்களா? யோசிச்சு பாருங்க. இஸ்கான்ல சன்னியாசம் எடுக்கிறவங்க, தங்களுடைய இளமை பூரா வந்து கிருஷ்ண உணர்வு பரப்புறக்காக தான் யூஸ் பண்றாங்க. அத்தனையும் யூஸ் பண்றாங்க. சோ எவ்வளவோ அறிவாளிங்க. அவங்கெல்லாம் டோட்டலா கன்வின்ஸ் ஆயிருக்காங்க. என்னன்னா, கிருஷ்ணா கான்ஷியஸ் தான் வந்து உண்மை, ரியாலிட்டி. மத்தது எல்லாமே ஃபேக். இது புரிகிறவங்க தான் வந்து ஸ்ட்ராங்கா உள்ள வராங்க. சோ அந்த அவங்களுடைய அந்த பிரெயின் கெப்பாசிட்டிக்கு அவங்களுக்கு வந்து நல்லா தெரியுது. இந்த பௌதீக வாழ்க்கை வேஸ்ட்டு. சோ அவங்க வந்து பிரபுபாதருடைய இந்த பாதைய வந்து சூஸ் பண்றாங்க. பிரபுபாதருடைய புக்ஸ படிக்க படிக்க அவங்க எல்லாமே அதுல தான் இன்ஸ்பயர் ஆகுறாங்க. பாத்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருமே ஏன் வந்து கிருஷ்ணா கான்ஷியஸ்குள்ள வந்தேன்னு சொல்றப்ப பாத்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் எல்லாருமே சொல்றது வந்து பிரபுபாதருடைய புத்தகங்கள். இல்லைங்களா? நாம எல்லாருமே பிரபுபாதருடைய புக்ஸ்ல தானே வந்திருக்கோம். உண்மையா இல்லையா? அவருடைய டீச்சிங்ஸ் சோ அதெல்லாம் படிக்க படிக்க இன்ஸ்பயர் ஆயி தான் இன்னைக்கு இத்தன பேர் வந்திருக்காங்க. சோ அவங்கலாம் நமக்கு சொல்லி தராங்க. நாம வந்து இப்போ நம்ம லெவல்ல நாம லேடீஸ் நம்ம லெவல்ல நாம வந்து இப்ப இந்த மாரி ஒரு குரூப்ல வந்து டிஸ்கஸ் பண்றோம். பகவானுடைய இந்த கதா. ஏன் இப்படி சொல்லியிருப்பாரு? பகவான் ஏன் இப்படி இந்த மாரி விஸ்வரூபம் இப்படி காமிச்சேன்னு சொன்னாரு? ஏன் வந்து துரியோதனாக்கு அவரு காமிக்கல? இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்றோம். சர்வசாதாரணமா இன்னைக்கு பெரிய பெரிய விஷயம் கூட நீங்க இப்ப சொன்னீங்க. பகவான் வந்து எப்படி வர்றாருன்னா, அந்தரங்க சக்தி. அந்தரங்க சக்தின்னா என்ன? அப்படின்னு நமக்கெல்லாம் புரிஞ்சு பிரபுபாத் மூலமா நம்ம எத்தனையோ விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிருக்கோம். சோ ஈவன் பெரிய பெரிய பிலாசபர்ஸ்க்கு தெரியாதது கூட இஸ்கான் ஒரு குழந்தை கூட தெரியும். நம்ம சர்வசாதாரணமா டிஸ்கஸ் பண்றோம். இதெல்லாம் யாருடைய கருணையினால? பகவான் பிரபுபாத் கிருஷ்ணருடைய பிரபுபாதர். பிரபுபாதருடைய காரணமற்ற கருணை. உண்மையிலேயே நம்ம சாண்டிங் பண்றப்போ, ஒரு நிமிஷம் பிரபுபாதர மனசார நம்ம நினைச்சு தேங்க் பண்ணணும். சும்மா நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரஸ்தாய அந்த மாதிரி ஒரே நிமிஷம். சோ ஆச்சாரியாசுடைய காரணமற்ற கருணை. அது மூலமா தான் நமக்கு வந்து நான் இப்ப சொன்ன மாதிரி சாண்டிங் பண்றப்ப கண்டிப்பா நம்ம ஒரு நிமிஷம் மனசார பிரபுபாதரை வணங்கிட்டு நம்ம சாண்டிங் பண்ணணும். ஏன்னா நம்மளா வந்து நம்ம கரெக்ட்டா பண்ணிருவோமான்னா இல்ல. பிரபுபாதரோட கருணை இருந்தா தான் நம்மளால
பக்தி பண்ண முடியும். சோ பகவானுடைய கருணை நமக்கு எப்படி கிடைக்கும்னா பக்தர்கள் மூலமா, ஆச்சாரியாஸோட கருணை மூலமா தான் நமக்கு கிடைக்கும். ஓம் தத்சத். ஒரு இந்த ஐடி வேற எதுக்கோ தேவைப்படுதுன்னு கூப்பிட்டாங்க. ஸோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்குங்களா?